என்ன சர்ச்சை உங்களுக்கு? சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயினில் தான் இருக்கா, எங்கள் ஊரில் இல்லையா? கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய கொடி மீது புகார் எழுந்தது குறித்து ஆவேசமாக பேசியுள்ளார். என்ன சர்ச்சை உங்களுக்கு? சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயினில் தான் இருக்கா, எங்கள் ஊரில் இல்லையா? மலருக்கும் அதே இஷ்யூ தான். யானையை வந்து மற்ற யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் மனச்சான்றை தொட்டு பேசுங்க, அதன் மனச்சான்றுக்கு பயந்து பேசுங்க. யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கோ சொந்தமா தம்பி? சார் அவங்க வந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து நாங்கள் உத்தரவு வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட தான் பேசுனாங்க. நான் வந்து புலியை கேட்டேன், இருப்பா அது தேசிய விலங்குனாங்க. சரி மயிலை கொடுங்க, தேசிய பறவைன்னாங்க. அப்போ ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தாங்க? பதில் இருந்தது அவன்கிட்ட? ஆமாம் பிரச்சனை வேற. நீங்கள் யானையில் அப்படி பார்த்தா எங்கள் பரம்பரையில் எங்களுக்கு குதிரைப்படை கிடையாது, நாங்கள் யானைப்படை தான். எங்கள் முன்னோன் அருண்மொழி சோழனுங்கிற அந்த ராஜராஜ சோழன் 60,000 யானைகளை கொண்ட படை வச்சுருந்தான். அவன் வெளிநாட்டு எங்கள் பாட்டன் சண்டையே போடல. ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் குதிரையில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். அவ்வளோ பெரிய யானைப்படை கொண்டு வரிசையாக நிறுத்தி அப்படி வாளோட நின்னவன அப்படி பார்த்தான். யானை 2 காலையும் தூக்கி முன்னங்காலை தூக்கி ஒரு பிளிரிச்சு எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான். அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றது. அப்படி தான் நாங்கள் எங்களை எதிர்க்கவே இல்லை, எதிரி சரணடைஞ்சிட்டான். அவன் அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு? என்ன இப்போ என் கொடியில் புலி இருக்குது, புலி என் கொடியா? என் பரம்பரை கொடி கரிகால் சோழன் அருண்மொழி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.